ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு முந்தி நான் போஸ்ட் பண்ண 3 டாட் ப்ளவுஸ் பார்த்து நீங்களும் தைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஏலைன் சுடிதார் தைக்கலாமா? இனி வரக்கூடிய எல்லா சுடிதாருக்கும் முதல் தொடக்கம் என்னது? ஏலைன் சுடிதார் தான். இந்த ஏலைன் சுடிதார்லேருந்து தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆலியா கட் வரைக்கும், இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ராக் மாடல் வரைக்கும் எல்லாத்துக்குமே பேசிக் வந்து இந்த ஏலைன் சுடிதார் தான். நீங்கள் ஏலைன் சுடிதார் உங்களுக்கு தைக்கணுமோ, அல்லது உங்களுக்கு குழந்தைங்க தைக்கணுமோ, அல்லது ஆர்டர் வாங்கி வச்சுருக்கீங்களோ, அதில் உள்ள எல்லா மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி பேட்டர்ன் போடலாமா? ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்தாலும் பேக் நெக் தியரின்னு ஒன்று இருக்குது. நம்ம பின்பக்க கழுத்து இறக்கத்தை பொறுத்து தான் ஷோல்டர் வந்து மாறுபடும். இப்போது ஆக்சுவல் ஷோல்டர் வந்து 7, நான் வந்து 6.5 எடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? பேக் சைடு நெக் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். அதனால் 2/4 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக கட் பண்ணணும். ஸோ உள்பக்கமாக 6.5 மார்க் பண்ணியிருக்கேன். 6.5லேருந்து இப்போ கீழ்ப்பக்கமாட்டு நம்ம கைக்கு ஆம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பென்சிலில் வரைஞ்சிருக்கனால உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ க்ரையான் வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சிலேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணி ஆம் ஹோல் டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5.25 எடுத்துருக்கிறேன். ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கோ ஒல்லியாக இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கையை சுற்றி உள்ள ரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி நீங்களும் கட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஆர்டர்ஸ் எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம் ஹோல் டெப்த்து வந்து எப்போ வரைகிற மாதிரி 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வச்சு ஆம் ஹோல் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போது மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் வரணும். இப்போது எனக்கு 7.5 வரணும். அந்த 7.5 அல்லது 7.25 அதை கணக்கு பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துன்னா அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த சர்க்கிள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இதுக்கப்புறம் 3 இன்ச்சில் நான் வந்து ஆன் ஷோல்டர் அந்த ஸ்ட்ராப் விட்டு எடுத்தேன். இதுக்கப்புறம் நெக்குக்கு நம்ம நேரே ட்ரா பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லைடில் ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் தான் வச்சுருக்கேன். ரொம்ப டீப்பாக போனாலும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் 4 இன்ச் வச்சுருக்கேன். அந்த 4 இன்ச்சையுமே உள்பக்கமாக தான் நான் ரவுண்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? அதே போல் பேக் சைடும் 2 இன்ச் மட்டும்தான். குர்த்தி மாடலுக்கு வந்து பேக் சைடு ரொம்ப ஸ்லோப்பாக கீழே வரை இறக்கக்கூடாது. 2 இன்ச் 1 இன்ச்சே போதும். கொஞ்சம் க்ளோஸாக வரும். இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வந்து எனக்கு 13 வருது. வேஸ்ட் லைனை மார்க் பண்ணி இங்கேருந்து பேசிக் லைன் வரைஞ்சிக்கலாம். இது 13ல் மார்க் பண்ணோமா, ஃபுல் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு டேப் வைக்கிறது கரெக்டாக வராது. அதனால் 13லேருந்து அப்படியே டேப் வச்சுருக்கிறேன். ஸோ 13லேருந்து 21. இதுக்கப்புறமா சர்க்கம்ஃபரன்ஸு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போல் அதை 4ஆக டிவைட் பண்ணி வச்சுருப்போம். அதிலேருந்து நான் இதில் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அது ஏன் தெரியுமா? இப்போது நம்ம எடுத்துருக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலைவலியாக போடும்போது ட்ரெஸ் வந்து அதுக்கு கீழே இறங்காது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன லூஸ் இருக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு 1 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச் அந்த மாதிரி லூஸ் விடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்காக போய் சேரும். சரியா? இப்போது ஹிப் சைடு வந்து நான் 1 இன்ச் விட்டுருக்குறேன். அதே போல் வெயிஸ்ட் சைடும் 1 இன்ச் விட்டுருக்குறேன். ஆனால் மேலே கைக்குழி பக்கம் 1.5 இன்ச் விட்டுருக்குறேன். ஓகேவா? அதை கணக்கு பண்ணி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் சப்போஸ் அவங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சிக்கோ அல்லது 1/4 இன்ச்சிக்கோ நம்ம இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதே போல் தான் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் லூஸாகவே போடுவாங்கன்னா இதே போல் இந்த ஃபார்முலாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் இது ஒரு ஹிப் கர்வ்னு ஒரு ஸ்கேல் கிடைக்கும். இது எதுக்குன்னா நம்ம ஹிப் சைடு வந்து கொஞ்சம் வளைஞ்சி வெளிப்பக்கமாக இருக்கும்ல, அதுக்காக இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா ஹிப் சைடு வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறதுக்கும் நார்மல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இப்போ பாருங்கள் தெரியும். ஒரு சின்ன வேரியேஷன் தெரியுதா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக தான் இந்த ஹிப்பு ஸ்கேல். ஓகே, அது இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாமா? வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகாததுனால தான் நான் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே டாப் போர்ஷனுக்கு வரேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே இதை வந்து மெஷர் பண்ணிடணும். 44, 45 அந்த மாதிரி வருது.
அந்த மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சோமா, அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே லைன் கொஞ்சம் ஃப்ளார் வர மாதிரி போட்டுக்கலாம். இது ஏலன் குர்த்திங்கிறதுனால சைடில் நம்மளுக்கு ஓப்பன் வராது. எக்ஸஸாக நீங்கள் வச்சுருக்கிற துணியில் எவ்வளோ விட்த் வந்தாலும் சரி, அதை வந்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்தீங்கன்னா அது அந்த ஃப்ளார்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த கர்வ் வந்து நம்ம ஓப்பன் வச்சு நம்ம தைச்சோன்னா ஸ்லிட் வரதா இருந்தால் மட்டும்தான் இதிலேருந்து கீழ்ப்பக்கமாக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நம்ம ஏலைன்கிறதுனால நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், சைடில் கிராஸில் தானே வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக இப்படி ஏலைன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் கை வச்சே ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப்பில் கட் பண்ணுறேன். ஏன்னு தெரியுமா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஷோல்டர் கொஞ்சம் ஸ்லோப்பில் வந்து ஹிப் பக்கத்தில் வளைஞ்சி வர்றதுனால அது கொஞ்சம் எக்ஸஸாக கீழ்ப்பக்கம் சைடில் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த டெக்னிக்கு. வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸு எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். தெரியாத பட்சத்தில் அதை பார்க்கும்போதோ அதை கேட்கும்போதோ ஆஹா இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு இருக்கும். இதே பேட்டர்னில் நான் பேக் சைடே மார்க் பண்ணுறேன். பேக் சைடுக்குள்ள நெக்கு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோமா, பேக் சைடு ஆர்ம் ஹோலும் ட்ரா பண்ணிட்டேன். இதே போல் சைடில் சீம் வந்து எப்படிலாம் விடணும், சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அதில் மட்டும் 1 இன்ச்சு, அப்புறமா ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நெக் ஜாயிண்ட்டு, ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டு அது எல்லாத்துலேயுமே 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். இப்போ நான் அதே படத்தையும் எதுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணுறேன்னா, இப்போ பேக் சைடுக்கு தனியாக பேட்டர்ன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. தனியாக மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு கீழேயே இன்னொரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பரில் நம்ம இதையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இதே போல் பின்னாடி ஒரு அச்சு பதிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் ஈவனாக ஒன்று போல் தான் இருக்கும். சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எது வித்தியாசமாக இருக்குமோ அந்த அளவை மட்டும் நம்ம திரும்ப மார்க் பண்ணி அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பேட்டர்ன் பேப்பரில் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்து துணியில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது பேக் சைடு தானே நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் பேக் சைடெல்லாம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட்டையும் ட்ரேஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம சீம் விடுவோம்ல அதையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடுக்கும் இதே போல் தான் வரும். ஆர்ம் ஹோல் வந்து பேக் சைடுக்கு பேக்கில் எவ்வளோ தனியாக வரும், சைடு போர்ஷனை சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுதா, எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரொம்ப கிளியராக தெரியலை. ஆனால் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டோன்னா பேக் சைடு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வளைவு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக வரைகிறேன். ஆனாலும் நம்ம வந்து பேப்பரில் இதை வந்து கட் பண்ண மாட்டோம், துணியிலையும் கட் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா, கேன்வாஸில் நம்ம தனியாக வச்சு இதில் திருப்பி எடுக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோன்னா துணி வந்து ஃபஸ்ட்டே விரிஞ்சு போயிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் எங்கே வருதுன்னு கரெக்டாக பார்த்து அந்த சீமையும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா இதுக்கு தனியாக இன்னொரு பேட்டர்ன் போடும்போது நம்மளோட டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடு. டெக்னாலஜி வளர வளர நாமளும் அப்டேட் ஆகணும்ல. எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச பழைய ஃபார்முலா, பழைய விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கை எப்படி மாறுதோ, டெக்னாலஜி எப்படி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வளர்ந்துக்கணும். ஸோ சைடில் வந்து எல்லா இடமும் 1/2 இன்ச்சு சீம் விட்டுக்கலாம். 1 இன்ச்சு சீம் வந்து சைடில். இந்த பேப்பரை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கீழே இன்னொரு பேப்பர் இருக்கா, அதனால் சைடு போர்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா 2 பேப்பர்லேயும் சைடு வந்து கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கழுத்தையும் ஆர்ம் ஹோலையும் தனியாக வெட்டணும், பேக் போர்ஷனுக்கு தனியாக வெட்டணும். மெயினாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் கட்டிங் சிசர் வச்சு தான் பேப்பர் கட் பண்ணணும். அவசரத்தில் துணியை கட் பண்ணுற சிசர் வச்சு பேப்பரை கட் பண்ணாதீங்க. சிலர் வந்து இந்த பேப்பர் கட்டிங் சிசரே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும், அதனால் அதை வச்சு துணியையும் கட் பண்ணுவாங்க.
பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சிசரோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகும். நிறைய நாளுக்கு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து பேப்பர் இல்லை, ஆனால் நான் அதை வந்து அப்படியே எடுத்துட்டேன். ஏன்னா இதை வந்து துணியில் வைக்கும்போது இதை விட எக்ஸஸாக துணி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்காக ரொம்ப டைம் மெனக்கடால. இப்போ 2 பேப்பர் தனியாக வந்துடுச்சா? இது ஃப்ரண்ட் போர்ஷன், பின்னாடி இருக்கிறது பேக் போர்ஷன். இப்போ ஃப்ரண்ட் பேப்பரில் சைடெல்லாம் தனியாக கட் பண்ணிக்கணும். அதே போல் பேக் போர்ஷனுக்கு பேக்கில் தனியாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி பேக் சைடு. அதில் கோடு அங்கங்கே வளைஞ்சிருந்தாலும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணும்போது அதை ஷேப்பாக கரெக்டாக வெட்டி எடுத்துடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்க்கலாமா? இப்போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சின்ன கையா, அல்லது சின்ன கை மீன்ஸ் ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக வேணுமா, அல்லது எல்போ வரைக்கும் வேணுமா, அல்லது 3/4 முழங்கை வரைக்கும் வேணுமா, அல்லது ரிஸ்ட் மணிக்கட்டு வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஃபுல் ஸ்லீவ் போட போகிறேன். ஃபுல் ஸ்லீவுக்கு நம்ம ஆம் ரவுண்ட் எடுத்துருப்போம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இப்போது 6.25 எடுத்திருக்கேன். 6.25னா 7.25 அதில் வருது. 6.25 எடுத்துருக்கிறேன். கேப் ஹைட் வந்து ஃபுல் ஸ்லீவ் வரதுனால நம்ம வந்து ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் எல்போ லென்த் எவ்வளவு, ஒவ்வொரு லென்த்லேயும் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ முழங்கையை மடக்கி வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஃபுல் ஸ்லீவ் போடும்போது அதை நம்ம மடக்காமல் அப்படியே வச்சு எடுத்தோம்னா நார்மலாக இருக்கிறப்ப கை நார்மலாக இருக்கும். நம்ம மடக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் விரிகிற மாதிரி இருக்கும். இது முழங்கை பக்கம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்லீவை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தைச்சிங்கன்னா இதுக்கப்புறமா நீங்களே ஃபுல் ஸ்லீவை கண்டிப்பாக விரும்புவீங்க. இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் லென்த் வைஸாக பார்த்துக்கலாம். இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் பேப்பர் கம்மியாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து இதுக்கப்புறமா இதிலேருந்து 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டருக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரு சென்டர், ஃபஸ்ட்டு சென்டருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கும் ஒரு சென்டர். இப்போது ஆம் ஹோலில் நல்லா டெப்த்தாக வளைஞ்சிருக்குதா? இது ஃப்ரண்ட் போர்ஷன். அப்போது இது வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இல்லை, சென்டர் லைனையும் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். இப்போது சென்டர் லைனில் கொஞ்சம் கீழே இருக்கா? அப்படி இருக்கக்கூடாது. சென்டர் லைன் வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து அதில் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுலேயும் எண்டிங் போர்ஷனும் ஜாயின் பண்ணணும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணால் இது ஃப்ரண்ட் போர்ஷன் கிடச்சிரும். பேக் போர்ஷனையும் பின்பக்கம் வரைகிறதுக்கு பதில் முன்பக்கமே வரைஞ்சி அதையும் பேக் சைடில் நம்ம ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், அச்சு பதிச்சு எடுத்துக்கலாம். பேக் போர்ஷன் வந்து இந்த பக்கம், ஏன்னா பேக் போர்ஷன் வந்து பின்னாடி ரொம்ப வளையாது. உள்பக்கம் நம்ம குளிச்சு எடுக்கிற மாதிரி வெளிப்பக்கத்தில் குழியாது. அதுக்காக வெளிப்பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும்தான் லைட்டாக ஒரு குழி வரும். இதுவும் எப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனும் லாஸ்ட் போர்ஷனும் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆம் ஹோல் ஸ்கேலை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இடையில உள்ள போர்ஷனை பாருங்கள், லைட்டாக ஒரு ஃபிஷ் டைப்பில் ஒரு கிடைச்சிருக்கா? இப்படி வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ்லேயும் சரி, குர்த்திலையும் சரி, எதுலேயுமே இதே பேட்டர்னை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து எந்த விதமான க்ரீசஸ், அந்த சுருக்கம்லாம் வராமல் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஷார்ட் ஸ்லீவுக்குள்ளே ரவுண்ட் எடுத்துக்கலாமா? யாராக இருந்தாலும் கையில் 5 இன்ச்சுக்கு கீழே இறக்கத்தில் ஒரு ரவுண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எல்போவில் ஒரு ரவுண்டு. இது எல்போ ரவுண்டில் உள்ள மெஷர்மெண்ட்டு. இது எல்போவுக்கு கீழே 3/4 மெஷர்மெண்ட்டு. நம்ம ஆல்ரெடி அளவெடுத்து வச்சுருக்கனால அப்படியே வச்சுருக்கிறோம். இது ரிஸ்ட் பக்கத்தில், மணிக்கட்டு பக்கத்தில் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு 3.5. அது கரெக்டாக அந்த பார்டர் லைனில் வருது. நான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அதில் ஒட்டி வச்சுப்பேன். நம்ம துணியில் வெட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மறந்து போயிடும். இப்போது கைக்குழி பக்கத்தில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் உள்ளே ரொம்ப குழிவாக வரும். நம்ம அதை வந்து இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஷார்ட்டாக கரெக்டாக வந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ எல்போவில் வந்து வளையிற இடத்துல இந்த பக்கம் வரும்.
ஸோ இப்போது பேக் சைடை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கீழே நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கார்பன் ஷீட்டு. இந்த கார்பன் ஷீட்டு அதே சைடு பேக் சைடில் பதிஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு வேலை ஈஸி. இப்போ பாருங்கள், ஃப்ரண்டே போல் பேக் சைடு ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சா. இதுக்காக தனியாக உட்காந்து அளவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு சைடு போஸில் என்ன விட்ருக்கோம், 1 இன்ச்சு ஸ்லீவ். அதே போல் 1 இன்ச்சு சீம் இதிலையும் விட்டுக்கலாம். ஆனால் கையை ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு தான் விடணும். இதையும் சைடில் ட்ரேஸ் பண்ணிட்டோன்னா அந்த பக்கத்தில் தெரியும். ஸோ 2 பக்கம் ஒரே மாதிரி சீம் விட்டாச்சு. இதுக்கப்புறமா இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சி. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஒட்டுறோன்னு சொன்னோன்னா அதுக்காக ஒரு பீஸை கட் பண்ணி அதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக கம் போட்டு அதில் ஒட்டி வச்சு ப்ராப்பராக அந்த லைன்லாம் போட்டு கட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது வேலை செய்துகிட்டே நம்ம ஓடி கட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலோ நம்ம ஏற்கனவே ஞாபகம் வச்சுருந்தது மறந்து போயிடும். நம்ம இதில் சீம் விடணும், இதில் நம்ம துணி விடாமல் வச்சுருக்குறோம், கட் பண்ணும்போது விடணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு நினச்சவங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் துணியை கட் பண்ணதுக்கப்புறமா அது எதுவும் முடியாது. அதுக்காக தான் நம்ம பக்காவாக ஃபஸ்ட்டே எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக வேலை முடியும். நம்மளுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமே இல்லாமல் ஒரு ஃப்ரீனஸோட டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் பண்ணுறது எப்படி, அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.